காஷ்மீர் என்றாலே எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது பனிப்பொழிவு தான். இந்த பனிப்பொழிவு பார்க்க பார்க்க ரசிக்க தோன்றினாலும் அங்குள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும். மக்கள் வெளியே வருவது கடும் சிரமம்தான். இது போன்ற இடத்தில்தான் இந்திய ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அங்குள்ள மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக மட்டுமின்றி உயிர்காக்கும் கடவுளாகவும் இந்திய ராணுவம் செயல்பட்டு வருகிறது. இதனை நிரூபிக்கும் வகையில் நெகிழ்ச்சி சம்பவம் ஒன்று அரங்கேறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டத்தில் உள்ள ஒரு குக்கிராமத்தில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டு போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. அந்த பகுதியை சேர்ந்த ஒரு கர்ப்பிணி பெண் ஒருவர் குழந்தையை பெற்றெடுக்க பிரசவ வலியால் தவித்துக் கொண்டிருந்தார். அந்த பனிப்பாலைவனத்தில் அவருக்கு உதவியாக வந்து நின்றது இந்திய ராணுவம். அந்த குக்கிராமத்திலிருந்து மருத்துவமனைக்கு செல்ல வழியே இல்லை. ஆம்புலன்ஸ் கூட நுழைய முடியாத அளவிற்கு பனி மூடியிருந்தது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த இந்திய ராணுவ வீரர்கள் ஒரு நொடி கூட யோசிக்காமல் களமிறங்கினர். அந்த நேரம் வாகனங்கள் என எதையுமே எதிர்பார்க்காத ராணுவ வீரர்கள் மாறாக தங்களின் தோள்களையே அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு அரணாக மாற்றினர். ஒரு படுக்கையை உருவாக்கி அதில் அந்த கர்ப்பிணி பெண்ணை படுக்க வைத்து தங்கள் தோள்களில் சுமந்து கொண்டு நடக்க ஆரம்பித்தனர். ஒவ்வொரு அடியும் ஒரு போராட்டமாக இருந்த போதும், கால்கள் பனியில் புதைந்த போதும் நிதானத்துடன் நடந்து சென்று அப்பெண்ணின் உயிரையும் அவர் வயிற்றில் உள்ள சிசுவின் உயிரையும் காப்பாற்றியுள்ளனர். அங்குள்ள மருத்துவமனைக்கு சரியான நேரத்தில் கொண்டு சேர்த்ததால் அந்த பெண் ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுத்தார். இந்திய ராணுவம் என்பது எதிரிகளை வீழ்த்துவது மட்டுமல்ல, சொந்த நாட்டு மக்களை காப்பதிலும் அவர்கள் முன்னோடிதான் என்பதற்கு இந்த காட்சியே ஒரு சாட்சிதான். கர்ப்பிணி பெண்ணின் உயிரை மட்டுமின்றி அவரது வயிற்றில் இருந்த சிசுவின் உயிரையும் காப்பாற்றிய இந்திய ராணுவத்துக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர்.